கைகளை உயர்த்தி தேவனுக்கு மகிமையாக நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம். தேவ கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக. கடந்த ஒரு மாத காலம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்தார். சுகத்தையும் பலத்தையும் தேவன் நமக்கு தந்தார். யாதொரு நன்மைகளுக்கும் குறைவு வராதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து கொண்டார். அவருடைய பெரிதான கருதல்களுக்காக, நமக்காக அவர் செய்து கொண்டிருக்கிற எல்லா நல்காரியங்களுக்காக நான் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. கைவிடாத ஒரு கர்த்தர், நம்மை தேற்றி நடத்துகிற ஒரு தேவன். பலவீனமான தருணங்கள் நமக்கு வரும்போது கூட, மனசோர்வுகள் நமக்குள்ளே நேரிடும் போது கூட கலங்காதே, நான் உன் தேவன். அல்லேலூயா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். எஸ், 1 முதல் 5 வரையான வசனங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்குமாக பேசின சூப்பரான ஒரு வேத பகுதி. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு சத்தியம் உண்டு, கர்த்தர் நமது மேய்ப்பராயிருக்கிறார். 23ஆம் சங்கீதம் 1 வசனம். தாவீது அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. எப்படி இயேசு நல்ல மேய்ப்பன் ஆனார்? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பனாகி இயேசு, நல் மேய்ப்பனாகி இயேசு இருக்கும்போது அந்த மந்தையில் இங்க இருக்கிற நீங்களும் நானும் என்னையும் சேர்த்து இந்த தொழுவத்துக்குள்ளே ஆடுகளாயிருக்கிறோம். ஆடுகள் பலவிதம், அதை நடத்துவதும் பலவிதம். ஒரு எடுத்துக்காட்டு, எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நேராக வாருங்கள். அதனுடைய 40வது அதிகாரத்தை எடுங்கள்.
11வது வசனம் 11. ஆண்டவரை குறித்து தீர்க்கனாகிய எசையா சொல்லுகிறான், மேய்ப்பனை போல தமது மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தில் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். தேவன் ஆட்டு மந்தையை நடத்துகிற விதத்தை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. இங்கே ஆட்டு மந்தையில் உள்ள ஆடுகளை 2 விதமாய் கர்த்தர் பிரிக்கிறார். ஒன்று ஆட்டுக்குட்டிகள், மற்றொன்று கரவலாடுகள். எந்த வசனத்தில்? எசையா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணுகிறாரு? ஆண்டவர் தன் கைகளிலே எடுத்து தன் மார்போடு சேர்த்து தன் புயங்களில் அவைகளை சுமந்து கொண்டு போகிறார். ஏன் இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு நடக்க பலன் இல்லை, நடக்க தெரியாது, தள்ளாடி போகும், வடியில வைத்து பலவீனப்பட்டு போகும். இவைகளால் இந்த கரடு முரடான பாதைகளை கடக்க முடியாது. இது தெரிந்து அந்த மேய்ப்பன் தன் ஆட்டுக்குட்டிகளை, தன் மந்தையில் உள்ள குட்டி ஆடுகளை தன் தோள் மேல் சுமந்து கொண்டு போகிறார். இந்த மாதம் முழுவதும் நீ இந்த மந்தையில் ஒரு ஆட்டுக்குட்டியா இருப்பாயானால் கர்த்தர் உன்னை சுமந்து கொண்டு போவாராக. தோள் மேல் சுமக்கிற தேவன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோள் மேல் சுமப்பது போல உன்னை தாங்கி, உன்னை ஏந்தி, உன்னை தப்புவிக்கிற ஒரு தேவன் உனக்குண்டு. பட் நீ ஒரு ஆட்டுக்குட்டியாய் இருப்பாயாக. வித்தியாசம் இந்த வசனத்தில் மற்றொரு கூட்டம். இந்த தொழுவத்திலே சில ஆடுகள் இருக்கிறது, அவைகளுக்கு ஒரு நினைப்பு இருக்கிறது மனதுக்குள்ள. நான் 10 பிரசவம் பார்த்த, 10 தடவை பிரசவித்த நான் ஒரு கரவலாடு. எத்தனை குட்டி வருஷத்துக்கு போட்டிருக்கேன் தெரியுமா? கரவலாடு தேவை. ஒரு மந்தை பெருகணும்னா கரவலாடு தேவை. மந்தை பெருகாம போவது மலட்டாடுகளினால. இந்த மந்தைக்குள்ளே மலட்டாடுகளை தராமல் ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிற கரவலாடுகளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் நினைச்சேன் கரவலாடுகள் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும் என்று. என்ன நீங்க எத்தனை ஆட்டுக்குட்டிகளை பெத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தானே தெரியும். எத்தனை ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தினீங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். எத்தனை பேரை நொந்து பிரசவிச்சீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இன்றைய ஊழியம் வேதனையோடு நொந்து பிரசவிக்கிற ஊழியம் எல்லாம் போயிருச்சு. யாரோ பெத்த பிள்ளைக்கு பேரு போட்டு அங்கிருந்து ஆரம்பிக்கிற ஊழியத்துக்கு இன்றைய தலைமுறை போயிருச்சு. சரியா? கஷ்டப்படுது ஒருத்தனா இருப்பான், அனுபவிப்பது வேற ஒருவன். நான் இப்ப எல்லாம் அதை கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா ஜனங்களும் அந்த மாதிரி போயிட்டாங்க. அவங்களுக்கு நல்ல மேய்ப்பனுடைய குணம் தெரியல. ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாம் ஆத்துமாக்களை பிரசவ வேதனைப்பட்டு பெற்றெடுக்கிற ஆடுகளாய் இந்த சபையிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பாராக. எல்லாருக்கும் மேடை வேணும், ஆத்துமாவை பெற்றெடுக்கிற அதெல்லாம் முடியாது. பெற்றெடுத்து பாருங்கள். மேடையில மைக்கு கிடைக்காவிட்டாலும் பரலோகத்தில் உன் தலைமேல் ஒரு கிரீடம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.
பேரு கிடைக்காது, புகழ் கிடைக்காது, வருமானம் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறேன். இந்த கரவலாடுகளுக்கு ஒரு திமிரு வந்துடும். நான் எத்தனை பெற்றது தெரியுமா? ஒரு தெனாவெட்டாயிரும், எல்லாம் தெரியுங்கிற ஒரு நினைப்பாயிரும், என்னால நடக்க முடியும். ஆமா, இங்க அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. நானே ஜோமணி என் பிசாச துரத்த எனக்கு முடியும். நான் சொன்னேன், சரி அப்ப நீங்களே ஜோம் பண்ணிக்கோங்க. அப்புறம் திடீர்னு சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா எனக்குள்ள இருந்த போராட்டத்தை நானே கட்டவித்து, நானே செபித்து, நானே விடுதலை ஆக்கிக்கிட்டேன். நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சொன்னாங்க, இந்த குடும்பத்தின் கட்டுகளை அவிழ்த்து துரத்ததுக்கு என்னோட கர்த்தர் பேசியிருக்கிறார். நான் சொன்னேன், இந்த மந்தைக்கு நான் மேய்ப்பனா இருக்கிறேன். இல்லை, என்னோட கர்த்தர் பேசியிருக்கிறார். நான் ஏற்கனவே அந்த குடும்பத்தோட பேசியாச்சு. இப்ப யார்கிட்ட கேட்டு பேசுனீங்க? அது கர்த்தர் என்னோட பேச சொன்னார், பேசி இருக்கிறேன். அப்ப பாஸ்டருக்கு என்ன வேலை? இந்த கர்த்தருக்கும் ஒரு கொஞ்சம் யோசிக்கணும். இந்த சபைக்குன்னு ஒரு பாஸ்டர் கொடுத்துருக்கோமே, அவங்கிட்ட பேசாம இவகிட்ட போய் பேசுறமேன்னு அவரும் யோசித்து பேசிருந்துருக்கணும். ஆமா தானே? உண்மைன்னு இருக்கிறீங்க, வலி எவ்வளவு இருந்திருக்கும்னு யோசிங்க. கொஞ்ச நாள் தாண்டினது பக்கத்துல பக்கத்துல உட்கார ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நான் இங்கிருந்து சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர். ஆமா ஆமா நல்லவர் தான். ரெண்டு பேரும் கமெண்ட் பேச ஆரம்பிச்சாங்க. கண்ணை மூடுங்கன்னா கண்ணை மூட மாட்டாங்க. நான் கை உயர்த்தி சொல்லும்போது கை உயர்த்த மாட்டாங்க. நான் அல்லலையே சொல்ல மாட்டாங்க. இவன் சொல்லி நான் ஏன் சொல்லணும்? ரெண்டு குடும்பம் ஒண்ணு ஆயிருச்சு. அப்புறம் சண்டே கிளாஸ் ரெண்டு பேரும் நடத்திக்கிட்டாங்க. அப்புறம் பிள்ளைகள்ட்ட எல்லாம் சொன்னாங்க, கவனமா இருக்கணும், இந்த சபையை காப்பாற்ற கர்த்தர் என்கிட்ட சொல்லிருக்கிறாரு. எப்படி வந்துச்சு? இந்த பாஸ்டர் கையில இருந்து சபையை காப்பாற்ற கர்த்தர் என்கிட்ட சொல்லிருக்கிறாரு. பிள்ளைகள் வந்து என்கிட்ட சொல்லிச்சு, பாஸ்டர் இந்த ஆண்டி இப்போ நீங்க கொடுத்த புக்கில் உள்ள பாடம் நடத்த மாட்டேங்கிறாங்க, அதுக்கு பதிலா நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த சபையில் உள்ள எல்லாரையும் இந்த பாஸ்டர் கையிலிருந்து காப்பாற்ற கர்த்தர் எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படி சொல்றாங்க. நான் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னேன், வேண்டாமா? இல்ல 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 அப்படி அல்ல, கர்த்தர் என்கிட்ட சொல்லி இருக்கிறார், சபையை காக்கணும், இந்த சபையை காப்பாற்றணும். கடைசியில் கலகம் பண்ணி சபைக்குள்ள கலகம் உண்டாக்கி, அதுதான் இந்த சபைக்குள்ள இருந்த மகிமை அலங்கோலமாறதுக்கு காரணமா போச்சு. இப்ப என்னாச்சோ தெரியாது. இதெல்லாம் கரவலாடின் சுபாவம். எச்சரிக்கை. நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா, இயேசுவின் அந்த சுபாவத்தை எடுத்துக்கொள்வேன். கரவலாடா எனக்கு எல்லாம் தெரியும், நான் எத்தனை பாஸ்டர் ஜோம் பண்ணிருக்கேன் தெரியுமா, நான் எத்தனை பேர்கிட்ட போயிருக்கேன் தெரியுமா, நான் தெரியுமா பாஸ்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்க, அப்படியே வருவாங்க. எனக்கே உபதேசம் சொல்லி நான் சொல்ல, இது இப்படித்தானே அப்படித்தானேப்பாங்க. சரிம்மா நீ கரவலாடு, உன்னை தோல்ல சுமக்க முடியாது, நீ நடந்து வருவாயா? அப்பா இல்லையே சொல்லுங்க. இப்ப எல்லாம் அவர் எங்களை கண்டுக்கிறதே இல்லை. எப்படி கண்டுக்குவாரு? பேசுங்க. எப்படி கண்டுக்குவாரு? நீ ஆட்டுக்குட்டியா இருக்கும் போது தோல்ல சுமக்கிறோம், நீ கரவலாடாகும் போது உன்னை எப்படி தோல்ல சுமக்க முடியும்? நீ சொல்லுங்க. ஒரு ஆட்டுக்குடி எடுத்து மடியில வச்சுக்கலாம், அது ஒண்ணும் செய்யாது.
பெரிய ஒரு முட்டாட பிடிச்சு தோல்ல தூக்க முடியுமா? அது இந்த பக்கம் உதைக்கும், அந்த பக்கம் உதைக்கும். உன்னால தூக்கவும் முடியாது, சுமக்கவும் முடியாது, நீ கீழே விழுவாய். அதனாலதான் கர்த்தர் இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். அவரே கரவலாடுகளை மெதுவா தான் நடத்துறாரு. நடந்து பாப்பா, நீ மெதுவா நடந்து பா. என்னுடைய ஆசை என் மரணத்தின் கடைசி நிமிஷம் வர அவர் தோள் மேல் உட்காருவதற்கு கிருபை தருவாராக. ஆமென். உம்ம கைக்குள்ளேயே நான் அடங்கி இருக்கிற ஆண்டவரே, சொல்லுங்களேன் பாப்பாமே. ஹல்லேலூயா. உம்முடைய கைக்குள்ளேயே நான் இருந்துகிறேன். ஒரு ஆட்டுக்குட்டியாவே இருந்துகிறேன், ஒன்னும் தெரியாதவனாவே இருந்துகிறேன். இந்த பாஸ்டருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமா, ஒண்ணுமே தெரியாது, தெரியாதவனாவே நான் இருந்துக்கிறேன். இவருக்கு புத்தி இல்லை. ஆமா, நான் புத்தி இல்லாதவனாவே இருந்துக்கிறேன். ஸ்தோத்திரம். இவர் ரொம்ப வெகுளி. ஆமா, நான் வெகுளியாவே இருந்துக்கிறேன். எல்லாம் அறிஞ்சவனா இருக்கிறத விட நான் ஒண்ணு இல்லாதவனா இருந்துட்டு போறேன். இது ஒண்ணுமே இல்லை, புத்தி இல்லை, அறிவு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை கர்த்தாவே, அதனால நடக்க தெரியாது. உங்களுடைய கைகளில் என்னை சுமந்து கொள்வீராக. ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களே பாபாமே. ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்களே ஹல்லேலூயா. கர்த்தருடைய மந்தையில் ஆடுகளே, 2 கரங்களை உயர்த்தி நல்மேய்ப்பனாய் இயேசுவுக்காக ஒரு தேவனுக்கு மகிமையான அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே பாபாமே. ஆமென். சொல்லுங்களே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மந்தைக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு சேர்த்தாரே, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாயில அது வர மாட்டேங்க. சொல்லுங்க ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஆட்டுக்குட்டியா இருப்பாயாக சொல்றேன். நல்ல ஆட்டுக்குட்டியா இருப்பாயாக. ஹல்லேலூயா. காரணம், இந்த வாசல் வழியா வராம, சொல்லுங்க பேசுங்க, வாசல் வழியாய் வராம வேறு வழியாய் சிலர் ஆடுகளை திருட வருகிறார்கள். எச்சரிக்கையாயிருப்பாயாக. ஒன்னு திருடுறதுக்கு வேறு வழியாய் வருகிற சில திருடர்கள் உண்டு, கூடவே இருந்து திருடினவர்களும் உண்டு. அது துரோகம். ஸ்தோத்திரம். அதனாலதான் இப்ப கூட யாரையும் வைக்காதது. ஒரு 4 பேருக்கு சங்கீதம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனா 4 பேரையும் நான் எந்த வீட்டுக்கும் ஜெபத்துக்கு அனுப்புறதில்லை, அனுப்ப மாட்டேன். உங்க வீடுகளுக்கு ஜெபிக்க வரணுமா, நான் வாரேன். இல்ல உங்களுக்கு இந்த கிருபை இல்லைன்னு சொல்றீங்களா, நீங்க சொல்லுங்க யாரை கூப்பிடணும்னு, அவங்கள நான் கூப்பிடுறேன், அவங்க கூட நானும் வாரேன். ஏன் அனுப்புறது இல்லை அப்படின்னு சொன்னால், ஸ்தோத்திரம், இவர்கள் 4 பேருமே என் கூடவே இருந்து சபையை ஊன்ற கட்டுகிற ஊழியத்தை செய்யட்டும். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னால நடந்தது போல இனி நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் யாரையும் இனி அனுப்பக்கூடாதுன்னு வச்சுட்டேன். இதுக்கு முன்னால எல்லாம் அனுப்பி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஏன்னா வாசல் வழியாய் வராமல், சொல்லுங்க, பேச மாட்டாங்க. வாசல் வழியாய் வராமல், சொல்லுங்க, வேறு வழியாய் வருகிறவன் கள்ளனும் திருடனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். நீ கொள்ளையாடப்படாமல் இருக்க எச்சரிக்கையாயிருப்பாயாக. கொஞ்சம் கொஞ்சம் வருவேன், நான் பேச அப்படி வருவோம், கொஞ்சம் கொஞ்சம் வருவோம். ஸ்தோத்திரம். நேர் வாசல் வழியாய் வர மாட்டான். இப்போ நான் ஒரு ஒன்று கேட்க சொல்லுமா? இப்படி ஒரு இதெல்லாம் நான் டீல் பண்ணியிருக்கேன். எனக்கு என் மக இருக்கிறா, அடுத்த வருஷம் ஆனால் காலேஜ் போயிடுவா. பையன் இந்த வருஷம் நாளைக்கு காலேஜ் போகிறான், சரியா? பிள்ளை அடுத்த வருஷம் காலேஜ் போயிடுவா.
எத்தனை வருஷம் தான் நான் வீட்டுக்குள்ள வைக்க முடியும்? ஒரு 5 வருஷம். ஓகே. பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் வச்சிருந்தா இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். சபையில், ஊழியத்துக்கு போகிற இடங்கள்ல, காலேஜ் படிக்கிற இடங்கள்ல அநேகர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு பொம்பளை பிள்ளை இருந்தால் பொம்பளை பிள்ளைகளை பிடிக்கும். பிடிச்சிட்டு இப்போ என் மகளை ஒரு பையன் எனக்கு பிடிச்சி போச்சு. அப்படி வைப்போம். என் மகளை ஒரு பையன் பார்த்தான், அவனுக்கு இந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சி போச்சு. வாசல் வழியா வர்றவன் என்ன பண்ணணும்? சொல்லுங்க சொல்லுங்க. வாசல் வழியா வர்றவன் பிள்ளை, அவனு பிள்ளைய பார்த்தாங்க, பிள்ளைய ரொம்ப பிடிச்சி போச்சு. சொல்லுங்க, வாசல் வழியா வர்றவன் என்ன பண்ணுவான்? சொல்லுங்க. என் பிள்ளைய தானே சொன்னேன். அப்ப சொல்லுங்க, வாசல் வழியா வர்றவன் அவன் நேர போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட அதை சொல்லுவான். இப்படி நான் இப்படி ஒரு மீட்டிங் போனப்பா, இப்படி ஒரு இடத்து போனேன், இப்படி ஒரு பாஸுக்கு ஒரு மகளை பார்த்தேன், ரொம்ப நல்ல பிள்ளையா தெரியுது, எனக்கு போதிச்சிருக்கு, எனக்கு விருப்பமா இருக்கு. அங்க சொல்லிட்டு அடுத்து நேரம் எங்க வரும்? என் பிள்ளை கிட்ட வராது. அது அந்த பிள்ளைய வளர்க்கிற தாய் தகப்பனாக எங்க கிட்ட வரும். அது இந்த வழிக்கு பேரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன். அப்ப இங்க இருக்கிற பாக்கி என் மகளுக்கும் சேர்த்து என் மகனுக்கும் சேர்த்து ஸ்தோத்திரம். அப்ப வேறு வழியாய் வருகிறவன் திருடனும், சத்தமா சொல்லுங்க, கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். எச்சரிக்கையாயிருப்பாயாக. நாம் பேசுவது உண்மை என்றால் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஆமென். திருடன் திருடவும், அடுத்து சொல்லுங்க, கொல்லவும், அடுத்தது அழிக்கவுமே அன்றி, சொல்லுங்க, வேறொன்றுக்கும் வரான். அல்லேலூயா. நீ திருடன் வரும்போது வாசல, இருதய வாசல திறந்து கொடுத்து, அப்படி ஒரு ஹார்ட் சிம்பிள் எல்லாம் கொடுத்து, ஒரு மெசேஜ் எல்லாம் கொடுத்து, ஒரு ஹாய் எல்லாம் கொடுத்து, அப்படியே ஒரு மிஸ்ஸியோட எல்லாம் கொடுத்து, எல்லாம் ஓப்பனா கொடுத்துட்டு, அப்புறம் கொல்லுதானே கொல்லுதானே, அவன் கொல்லதானே வந்தான். என்ன அவன் திருடன், என் வாழ்க்கையா போச்சு, நான் எல்லாம் அழிச்சிட்டேன். ஏன் அவன் அழிக்கத்தானே வந்தான்? உன்னை யோசிக்க வேண்டாமா? ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களே, ஹல்லேலூயா. திருடர்களையும் புறவாசல் வழியாய் வருகிறவர்களையும் பகுத்து பார்க்கிற கிருபையை இந்த காலை வேளையிலே நீ பெற்றுக்கொள்வாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்களே, சத்தமாய் சொல்லுங்களே, ஹல்லேலூயா. திருடர்களையும், ஆமென். முதல் செய்தி என்ன? இன்றைய முதல் செய்தி, திருடர்களையும் புறவாசல் வழியாய் உனக்குள்ளே நுழைய பார்க்கிற வஞ்சிக்கிறவர்களையும் கொள்ளையாடுகிறவர்களை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஓ ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே, பாபாமே ஆமென். சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஆமென். எச்சரிக்கையாயிருப்பாயாக, எச்சரிக்கையாயிருப்பாயாக. அது முதல்ல இனிப்பாக இருக்கும், ஆனா அப்புறம் அது கசக்கும். முதல்ல அது நல்லா இருக்கிறது போல தோன்றும், அப்புறம் அது அழிக்கும். உன்னை அழிக்கிறதான, உன்னை கொள்ளையாடுகிறதான, உன்னை கடுக்கிறதான, அல்லேலூயா, இவ்வகையான கொள்ளையாடல்களுக்கு குடும்பங்களே, சபையே, ஊழியங்களே, தேவ பிள்ளையே, நீ இடம் கொடுக்காதே, எச்சரிக்கையாயிருப்பாயாக. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆமென். சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள்ளே வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் மட்டுமே ஆடுகளுக்கு மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் ஹல்லேலூயா அவனுக்கு திறக்கிறார். ஆமென். நல்ல மேய்ப்பனுக்கு வாசலை திறப்பாயாக. ஒரு ஆமை சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பனுக்கு வாசலை திறப்பாயாக. ஹல்லேலூயா. உன் வீட்டு வாசல் நல்ல மேய்ப்பனுக்கு திறக்கப்படுவதாக. உன் குடும்பத்தின் வாசல் நல்ல மேய்ப்பனுக்கு திறக்கப்படுவதாக. ஆமென். வாசல் வழியாய் வருகிறவனுக்கு உன் வாழ்க்கையின் வாசல் திறக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி போய் எங்கெல்லாமோ போகுது. சரி, நம்பர் 2, இந்த வசனத்துல 2 வார்த்தை என்னை அதிகமாக என்னை ஊண்டி பலப்படுத்தினது. ஸ்தோத்திரம். 3வது வசனத்துல பாருங்க பாப்போம். 3வது வசனத்துல வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் சத்தமா சொல்லுங்க அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. எல்லாரும் அதை சத்தமா வாசிங்க பாப்போம். ஆடுகளும். ஐயோ கர்த்தாவே, இரக்கமுள்ள தேவனே, என் சபையை கர்த்தா இந்த மாசம் முழுவதும் ஆசீர்வதிப்பீராக. ஏன்னா இவங்க மௌனசாமிகள் ஆயிட்டாங்க. ஆண்டவரே, இவங்க வாய்களை திறக்கும்படிக்கு பரலோகத்தில் இருந்து ஒரு திறவுகோலை கொண்டு வருவீராக. ஹல்லேலூயா. உங்க வாய்களை கொஞ்சம் விரிவாய் திறந்து ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே பாப்பாமே. ஆமென். சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, வாசலை. 3வது வசனம் வாசிங்க சத்தமா எல்லாரும் சேர்ந்து. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். அடுத்த சத்தமா சொல்லுங்க, ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகள் இங்கே இருக்கிறது என்றால் கைகளை உயர்த்தி காட்டுங்க பாப்பமே. ஹல்லேலூயா. நான் செவி கொடுக்கிற ஆடு. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. நான் என்ன ஆடு சொல்லுங்க, சொல்லுங்க. மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. ஒண்ணு கூட சொல்லுங்க, நீங்க யாரா இருக்கணும்? மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடு. செவிட்டு விரியனாய் நீ இருக்க கூடாது. உன் காதை அடைச்சி நாயே கேட்கணும் அப்படின்னு இருக்க கூடாது. பொதுவாக சபைகள் எப்படி தெரியுமா? இதோ கர்த்தர் இறங்கி வருகிறார், அவர் தன் கையை உங்க மேல வைக்கிறார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், இதோ ஒரு வாசல் திறக்கிறது, இதோ அமெரிக்காவுக்கு வழி திறக்கிறது, கட்டுக்கட்டாய் பணம் வரப்போகிறது, கார் உன்னை தேடி வருகிறது, வீடு உன்னை தேடி வருது, நீ வீடு கட்ட போறாய், உனக்கு ப்ரமோஷனாக போகிறது, உனக்கு அது நடக்க போகிறது. இதெல்லாம் பேசும்போது அந்த வாயில வர்ற அல்லேலூயா ஸ்தோத்திரம் இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் செவி கொடுப்போம், இதெல்லாம் உள்ளே ஏறும். ஆனா கர்த்தர், நீ வேசித்தனம் பண்ணாதே, நீ விபச்சாரம் பண்ணாதே, நீ திருடாதே, உன் பாவம் எது, உன் குறைவது, உன்னை நான் தராசிலே தூக்கி பார்த்தேன், குறை உள்ளவனாக கண்டேன், எச்சரிக்கையாயிரு, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பாவிட்டால் என் வாயிலிருந்து நான் உன்னை உமிழ்ந்து போடுவேன். இப்படி ஒரு எச்சரிக்கையை உனக்கு பேசினால் இங்க இருக்கிற பலரும் மௌனச்சாமிகளாய் போய் விடுகிறார்கள். அல்லேலூயா. இல்லை 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 இல்லை. ஆசீர்வாதங்களுக்கு மட்டும் செவி திறக்கிறவனாய் அல்ல, கர்த்தருடைய சத்தத்தும் அது எதுவா இருந்தாலும் செவி திறக்கிறவனாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி.
ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இங்க எந்த கழுதையை கர்த்தர் எப்ப நிறுத்துவார் என்று யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு பகல் நேரத்தில் இந்த கழுதையை கத்துவதற்கென்று உங்க முன்னால நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வாரத்தில் எந்த கழுதையை இங்கே கொண்டு நிறுத்துவார் என்று தெரியாது. ஆனா திறக்கப்பட்ட வாய் உள்ள கழுதை ஒன்றை பார்த்து பேசும்போது பிழையாமே செவி கொடுப்பாயாக. ஹல்லேலூயா. உரபல பௌடபல ஷாலகடகதாலா. உன்னை நோக்கி கோழி கூவும் போது பேதுருவே நீ எச்சரிக்கையாயிருப்பாயாக. ஹல்லேலூயா. கோழி கூவும் போது ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே என்று மனஸ்தாபப்பட்டு அழுத பேதுரு உயர்த்தப்பட்டார். ஆமென். ஹல்ல ரகமன ஷம்துரா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அலையிலே சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். செவி கொடுக்கிற ஆடுகள் ஒரு அலையிலே சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஐயா நாங்க இயேசுவுக்கு செவி கொடுக்கிற ஆடுகள். ஆமென். செவி கொடுக்கிற ஆடுகள். ஹல்லேலூயா. இயேசுவின் சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்க விரும்புகிற ஆடுகள். கர்த்தாவே என் செவிகளை திறந்தருளுவீராக. ஹல்லேலூயா. பல நேரங்களில் நான் செவிட்டு விரியரை போல காதை அடைத்து உட்கார்ந்து போகிறேன். இந்த காலை நேரத்திலே என் செவிகளை திறப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. இங்கதான் இருக்கிறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இங்கதான் இருக்கிறீங்கன்னா நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. செவி திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. செவி திறக்கப்படுவதாக. செவி திறக்கப்படுவதாக. உன் காது திறக்கப்படுவதாக. உங்ககிட்ட தான் பேசுறேன், உன் காது திறக்கப்படுவதாக. காதை அடைச்சு வைக்காத. ஹல்லேலூயா. கர்த்தர் பேசும்போது உன் காதை திறப்பாயாக. உன் செவியை கொஞ்சம் சாப்பாயாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆடு வளர்த்திருக்கிறீங்களா? மாடு வளர்த்திருக்கிறீங்களா? நான் சிறு வயதிலே ஆடும் மாடும் வளர்த்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆடு வளர்த்திருக்கீங்களா? மாடு வளர்த்திருக்கீங்களா? ஒரு 10-40 ஆடுகள் இருக்கு, மாடுகள் இருக்கு. ஒரு 7-8 மாடு இருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் போட்டிருப்போமா இல்லையா? இந்த பேர் போட்டு இருக்கிற இந்த மாட்டை சொல்லி 10 மாடு இருந்தாலும் ஹல்லேலூயா ஒரு 500 மாடு ஒண்ணா மேயுது. ஒரு புல்மேடுல 500 வகை மாடு, நடுவில் ஓ மாடு இருக்குது. ஹல்லேலூயா. சொந்தக்காரன் அந்த பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே அவ்வளவு நேரம் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்த மாடு தலையை உயர்த்தி பார்க்குமா இல்லையா? ஆமென். பார்க்குமா இல்லையா? ஹல்லேலூயா. இவன் தூரத்திலிருந்து கூப்பிடுகிற அந்த பேரை சொல்லி அது என்ன பண்ணுவனா தன் காதுகளை கவனித்து அந்த பக்கம் தன் முகத்தை திருப்புமா இல்லையா? ஹல்லேலூயா. நான் இங்க நிக்கிறேன், இங்க வான்னு கூப்பிட்டால் அந்த மாடு அல்லது ஆடு அவன் நிக்கிற இடத்தை நோக்கி ஓடி வருமாமே. எங்க வீட்டில் நாங்க வளர்த்த மாடு அப்படி பண்ணி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்த்தால் வான்னு கூப்பிட்டா ஆடு வரும். இதை செய்யணும் சொன்னா அது செய்யும். இது இப்படின்னு சொன்னா செவி கொடுக்கும். ஒரு காரியத்தை சொல்லும் போது அது செவி கொடுக்கும். செவி கொடுக்கிற நல்ல ஹல்லேலூயா ஆடுகளுக்காய் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை. ஆடுகளே கொஞ்சம் தலை உயர்த்தி பாருமா. தலை உயர்த்து.
ஊழியத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, சத்தமாக கைத்தடிப்பாடு. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகூரட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, சத்தமாக ஒரு அலலி சத்தமாய் சொல்லுங்களே. கைகளை உயர்த்தியாம இங்க வச்சு மட்டும் தலையை ஆட்டிட்டு இதை முடிஞ்ச உடனே உன் புத்தி காட்டக்கூடாது. அது பன்றி காட்டும், நல்ல ஆட்டுக்குட்டி காட்டாது. ஒரு ஆமென் சொல்லுவாயா? ஆமென். ஒன்னு கூட சத்தமாய் சொல்லுங்களே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. என்னை ரொம்ப ரொம்ப யோசிக்க வச்ச காரியம். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அதுதான் முதல்ல. அடுத்தது ஹல்லேலூயா, அவன் யாரு? நல்ல மேய்ப்பன். நம்ம மேய்ப்பன் யாரு? கர்த்தர். அவர் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறாராமே. ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்கள. கைகளை உயர்த்தி ஆமென். அவர் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். எல்லா ஆடுகளையும் பேசவே மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க, எல்லா ஆடுகளையும் அல்ல. பின்ன எந்த ஆடுகளை சொல்லுங்க? ஆமென். இவருடைய சத்தம் கேட்டவுடனே, மேய்ப்பனின் சத்தம் கேட்டவுடனே அவர் சொல்லுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளை மேய்ப்பன் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்கள. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நான். ஓ க்ளோரி. 43ஆம் அதிகாரம் எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் நமக்கெல்லாம் தெரிந்த அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. கைகளை உயர்த்தி ஆமென். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், அடுத்தது இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஆமென், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். ஆமென். உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. எந்த ஆடை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறாரோ அந்த ஆட்டை பார்த்து சொல்லுகிறார், எதை குறித்து பயப்படாதே, you belongs to me, நீ என்னுடையது, நீ என்னுடையவன். ஆமென். ஓ ரிகபதா ராச்சலாரா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. எந்த ஆட்டை யாரை ஹல்லேலூயா கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறாரோ அவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. ஆமென். உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஹல்லேலூயா. உன்னை மீட்டுக் கொண்டேன். I am your redeemer. ஒரு ரூத்தை போவாஸ் மீட்டுக் கொண்டது போல கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஹல்லேலூயா. இனி நீ வேற யாருக்கு சொந்தமல்ல, எனக்கு நீ சொந்தம். என் மகளே, என் மகனே, நீ எனக்கு சொந்தம். என்னுடைய ப்ராப்பர்ட்டி, எனக்கு சொந்தமான பிள்ளை.
கைகளை உயர்த்தி ஆமா என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே பாப்பமே. ஆமென். ஓ ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்களே. ஆமென். நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. நீ என்னுடையவன். ஆமென். நீ என்னுடையவன். இந்த காலை நேரத்துக்கு கர்த்தர் உன்னை பார்த்து தான் பேசுகிறார். நீ என்னுடையவன். ஆமென். உன் பெயரை சொல்லி நான் கூப்பிடுகிறேன். சாமுவேலை கூப்பிட்டது போல உன்னை பெயர் சொல்லி கூப்பிடுகிற தேவன் நான். ஆபிரகாமை கூப்பிட்டது போல உன்னை பெயர் சொல்லி கூப்பிடுகிற தேவன் நான். யாக்கோபை கூப்பிட்டது போல உன்னை பெயர் சொல்லி கூப்பிடுகிற தேவன் நான். தானியேலை கூப்பிட்டது போல உன்னை பெயர் சொல்லி கூப்பிடுகிற தேவன் நான். அல்லேலூயா. அல்லேலூயா. உடபலபல சம்பலதிகரி உடபலபல சக்கல உடபலி. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே பாபாமே. ஹல்லேலூயா. முதல் தடவை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன் ஐயா இருக்கிறாங்க இல்லையா, அந்த கனம் பொருந்தின அந்த தகப்பனார், அந்த தேவ மனுஷன் 75 வயசாயிருச்சு. இந்த தேவ மனுஷன் ஸ்தோத்திரம் அவர் ஊழியம் செய்கிறதான காளையார் கோவில்ல ஒரு இரவு ஜபம், ஒரு விடுதலை ஜபம், டெலிவரன்ஸ் மீட்டிங், ஒரு 10, 20,000, 30,000 பேர் கூடுகிற ஒரு பெரிய கூட்டம். ஹல்லேலூயா. அந்த கூட்டத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்னை அழைச்சிட்டு போகிறேன். முதல்ல நான் அங்கே போய் சேர்ந்த உடனே நாங்கள் குடும்பமாக போயிருக்கிறோம். நான் தான் அன்னைக்கே செய்தியாளர். ஸ்தோத்திரம். நான் அங்கே போய் சேர்ந்த உடனே அங்கே உள்ள அந்த பொறுப்பாளர், ஒரு பெரிய கனம் புரிந்த ஊழியக்காரர், அவருக்கு பேர் அவரை ஃபோனில் கூப்பிட்டேன். நான் வந்துட்டேன் அண்ணே அப்படி சொன்னேன். அவர் பாஸ்டர் எங்கே இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு துப்புன்னு ஒரு 4-5 பேர் ஓடி வந்துட்டாங்க. வந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எங்களை கார்பாக்கள் பணம் வச்சு எங்களை எல்லாம் அந்த ஃபாதர் பெர்க்மன் ஐயா தங்கி இருக்கிற அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஓகேவா? பிரைஸ் தி லார்ட். போய் கதவை அவங்க தட்டினாங்க. ஐயா திறந்து வாங்கன்னு சொன்னாங்க. இந்த பாஸ்டர் முதல்ல போயிட்டு இந்த செய்தியாளர் வந்திருக்கிறாரு, வர சொல்லுங்க. அப்போ உள்ள போறேன். ஐயோ ஸ்தோத்திரம். அந்த பக்கத்துல தூரத்தில் பார்க்கறதுல வேறங்க. அவர் தங்கி இருக்கிற ரூமுக்குள்ள போறேன். எப்படி இருக்குன்னு யோசிங்க. நானு சிஸ்டர் 2 பிள்ளைங்க நாங்கள் போகிறோம். அவரை கட்டி பிடிச்சி அவர் தோளெல்லாம் தட்டி உட்கார வச்சு சாப்பிட்றதுக்கு எதாவது சாப்பிட்றீங்களா எல்லாம் எதெல்லாமோ தந்தாங்க. சாப்பிட வச்சு எல்லா காரியங்களும் கேட்டு பிள்ளைகளை குறித்து எல்லாம் கேட்டு இப்படி பேசி எல்லாம் இருந்து, சரி தம்பி நீங்கள் போங்க, நானும் ரெடி ஆகிட்டு வர்றேன். 5 நிமிஷத்துல நான் போய் ஸ்டேஜில் ஏறதுக்குள்ள அவங்களும் ரெடியாக வந்துட்டாங்க. அந்த கூட்டம் மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கூட்டம் முடிஞ்ச உடனே சொன்னாங்க, ஸ்தோத்திரம், கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த ஒழுங்குபடுத்துகிற அங்கே டீம் இருக்காங்க, அதில் ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு, இவரை இன்னைக்கு அனுப்பிடாதீங்க, என்னை வந்து பார்த்துட்டு போய் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்போ நாங்கள் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறோம். அப்போ நாங்கள் சொன்னோம், சரி நாங்கள் அப்பா ஐயா எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்காங்க? காலையில் 10 மணிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா விடிய அந்த ஜபத்தில் உட்காந்துருந்தாங்க. 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் அரைகுறையாக தூங்கி 10 மணிக்கே இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் போகிறேன். அங்கே பார்த்து ஒரு 10-2000 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஐயா உட்கார்ந்தாங்க ஜெபம் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. என்னை அழைச்சி என்னை உட்கார வச்சு நிறைய காரியம் பேசி தீர்க்க தரிசனங்களை கேட்டு இப்படி பல காரியங்களை பேச அன்றைக்கு என்னை சந்தோஷமாய் வழி அனுப்பி வச்சாங்க. ஓகே, அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் தாண்டி ஒரு வீட்டில் ஒரு குழந்தையினுடைய ஃபங்க்ஷன். நாங்கள் இதே போல குடும்பமாக போயிருக்கோம். அங்கே பயங்கர நெருக்கம். அவ்வளோ ஆளு, அவ்வளோ என்ன சொல்லலாம், கசபசான்னு இருக்கு. அதில் ஃபாதர் ஐயா தான் வந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஃபாதர் ஐயா வந்திருக்கிறாங்க. அந்த மீட்டிங் எல்லாம் நடத்துனாங்க. பிரதிஷ்டை எல்லாம் முடிஞ்சது. ஐயாவை அந்த பாஸ்டர் என்னையும் அழைச்சிருக்கிறாங்க. நான் அதில் கலந்து கொள்ள போனவன், அவ்வளவுதான்.
ஏன்னா பெரிய பெரிய ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க. நாங்கள் குடும்பமாக போயிருக்கிறோம். அப்போ ஒரு இடத்துல அந்த 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 பெரிய ஒரு பாஸ்டர் அவருடைய வீட்டில் ஒரு அறையில் மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபாதரையே திரும்ப போகிறாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆசை, ஒரு தடவை கூட போய் பார்த்துருவோமே, கனம் பொருந்தின ஊழியக்காரங்க பார்த்துருவோமே. வருஷங்களுக்கு முன்னே ஒரே ஒரு தடவை பார்த்தது, புரியுதா? வருஷத்துக்கு முன்ன ஒரே ஒரு தடவை பார்த்தது. நான் யோசிக்கிறேன், உலகம் முழுவதும் கோடி கோடி பேரை பார்க்கிற இவ்வளோ பெரிய மனுஷன் எங்க ஞாபகம் வச்சிருக்க போறாரு. சரியா? நான் அந்த ரூமை திறந்து பிரைஸ்லாட் ஐயா அப்படின்னு இப்படி தலை இப்படி தூக்கி பார்த்து, வா செபஸ்டின் வாப்பா வாப்பா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எது தூக்கி வாரி போட்டுருச்சு? சொல்லுங்க 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 சொல்லுங்க. அந்த பேரை சொல்லி கூப்பிட்டாங்க பாத்தீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆமே ஆமே. உங்களுக்கு உங்களுக்கு அதை எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. அந்த ரூம்ல அந்த பேரை சொல்லி அந்த தேவ மனுஷன் என்னை கூப்பிட்ட உடனே, ஆஹா, ஒரே ஒரு நாள் சந்திச்சு என்னை இவ்வளவு ஞாபகப்படுத்தி வச்சு, என் பேரை ஞாபகப்படுத்தி வச்சு, என்னை பார்த்த உடனே என் பேர் சொல்லி இந்த தேவ மனுஷன் அழைக்கிறார் என்றால், ஐயோ, அதுக்கு நான் ஏமாத்துறோம். ஒரு அலையிலே சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி. ஆமென். யோசிக்கிறேன், எப்போ எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை கோடி பேர், எவ்வளவு பெரிய 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 ஆட்களுக்கு என் பேரை இந்த மனுஷன் ஞாபகம் வச்சிருக்கிறாரே. ஏங்க, ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு பேர் சொல்லி அழைச்ச உடனே புல்லரிச்சு போச்சு. பரலோகத்தின் தேவன் உன்னை பேர் சொல்லி அழைச்சா எப்படி இருக்கும்? ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே பாப்பாமே. ஆமென். சத்தமா சொல்லுங்களே ஹல்லேலூயா. பேர் சொல்லி அழைச்ச உடனே என்ன பண்ணினேன்னு உங்களுக்கு சொல்லவா? ஐயா ஒரு கட்டில உட்கார்ந்துருந்தாங்க. குடு 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 குடாடிஞ்சு ஒரு சின்ன பிள்ளைய போல, ஒரு ஆட்டுக்குட்டிய போல குடு 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 குடா ஓடி போய் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டேன். ஹல்லேலூயா. அந்த ஐயா என் தோள் மேல கைய போட்டு தோளெல்லாம் தட்டி தந்து ஊழியர்களை குறித்தெல்லாம் கேட்டு, நாகர்கோவில் பகுதிகளை குறித்தெல்லாம் கேட்டு, ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே பாபாமே. ஆமென். சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. இந்த பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே ஒரு நெருக்கம் தானா வருது பாருங்க. ஆமென். ஒரு உரிமை தானா வருது பாரு. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே பயப்படாதே, உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து இருக்கிறேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன்னை உரிமை பாராட்ட யாராலும் முடியாது. உன்னை யாரும் உரிமை பாராட்ட முடியாது. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். என் மகளே, நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, நெருக்கங்கள் இருக்கு, கவலைகள் இருக்கு. ஆமென். ஆனாலும் பயப்படாதே, ஆனாலும் பயப்படாதே. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். You belongs to me. உன் கண்ணீரை கண்டேன், உன் நெருக்கங்களை கண்டேன், உன் பாரங்களை கண்டேன், நீ அழுவதை கண்டேன், நீ நடந்து போகிற பாதை நடக்க முடியாத பாதை, நான் அதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ அழுது கொண்டிருக்கிறது நான் கண்டு கொண்டுதான் இருக்கிறேன். உன் பலவீனம் எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ, தெரியாத போல இருக்கிற தேவன் அல்ல, இன்றைக்கு உன் பேரை சொல்லி பரலோக கூப்பிடுவதாக. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் உன் பேரை சொல்லி கூப்பிடுவாராக, உன் பேரை சொல்லி கூப்பிடுவாராக. உலகம் உனக்கு 1000 பேர் இடலாம், ஆனால் உனக்கு கர்த்தர் ஒரு செல்ல பேரை போட்டிருக்கிறார். ஆமென். பிரிய புருஷனாகிய தானியேலே, பிரிய மகனாகிய தானியேலே, எனக்கு பிரியமானவனே, எனக்கு பிரியமானவளே. ஆமென். 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 தானியேலை கூப்பிட்ட போது பிரிய புருஷனாகிய தானியேலே என்று கூப்பிட்ட தேவன்
உன் பேர் அப்படி கூப்பிடுவாராக, உன் பேர் அப்படி கூப்பிடுவாராக. உனக்கு ரெவரண்ட் பட்டம் இல்லதா, உனக்கு பாஸ்டர் பட்டம் இல்லதா, உனக்கு பிஷப்ங்கிற பட்டம் இல்லதா, உனக்கு படிப்பு இல்லதா, உனக்கு அழகு இல்லதா, உனக்கு திறமை இல்லதா, உனக்கு ஹalleluya பிரச்சனைகள் இருக்குதா, எல்லாரும் உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, எல்லாரும் உன்னை தள்ளி வைக்கிறாங்க, எல்லாரும் உன்னை ஓரம் கட்டுறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன். ஆமென். காரணம் நீ செவி கொடுக்கிற ஆடு. ஓ லபரி கடகதி மனபட்சபல. ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. செவி கொடுக்கிற ஆடுகளே ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்களே. ஆமென். கர்த்தர் பேசுற செவி கொடு பிரதர். கர்த்தர் பேசும்போது செவி கொடு. ஹல்லேலூயா. அவர் பேசும்போது கொஞ்சம் செவியை சாய். ஆமென். என்ன ஆமென் என்றால் ஒரு அலையிலே சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஒன்றுதான் கர்த்தர் பேசுறாரு. உங்களுக்கு சொல்லவா, கர்த்தருக்கு செவி கொடுக்க விரும்புகிற ஆடுகள் கர்த்தர் நியமித்த சபை போதகனுக்கு செவி கொடுக்கும். ஆமென். அதுல புரிஞ்சு கொள்ளலாம். ஹல்லேலூயா. அதுல புரிஞ்சு கொள்ளலாம். ஆமென். செவி கொடுக்கிற ஆடுகளே ஒரு அல்லேலூயா சொல்வாயாக. ஆமென். கர்த்தருக்கு செவி கொடுக்கிற ஆடுகள் கர்த்தர் உனக்கு தந்த தாய் தகப்பனுடைய பேச்சுக்கு செவி கொடுக்கும். ஹல்லேலூயா. மகனே, உன் தகப்பனுடைய புத்திமதியை தள்ளிவிடாதே. மகனே, உன் தாயின் ஆலோசனையை நீ தள்ளிவிடாதே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வரல 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 கொஞ்சம் கூட நல்ல வரட்ட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பெற்றோருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்காய் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்மை வழி நடத்துகிற ஆசிரியர்களில் ஆமென் ஆமென் சத்தத்திற்கு ஆலோசனைக்கு செவி கொடுக்கிற ஆட்டுக்குட்டிகளே ஒரு அல்லேலூயா சொல்லுவாமாக. பரகாதராஜபாலா. எஜமானனுக்கு செவி கொடுக்கிற வேலைக்காரர்கள் வா, செவி கொடுக்கும் பழக்கம். ஹல்லேலூயா. கேட்டுட்டு கேட்காதது போல இருக்கிற பழக்கம் அல்ல, கேட்டுட்டு கேட்காதது போல போகிற பழக்கம் அல்ல. அந்த திமிரையும் தெனாவட்டையும் தூக்கி வெளியே போடு. உடபலா பௌஷாரா. எத்தனை தடவை உன்னை கூப்பிடுறது, எத்தனை தடவை, எத்தனை தடவை. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீ எனக்குரியவன். ஆமென். உன்னை நான் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்கள, கைகளை உயர்த்தி. ஆமென். என் புத்தகத்தில் உன் பேரை நான் ஸ்பெஷலா எழுதி வச்சிருக்கிறேன். ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. என் இருதயத்தில் உன் பேரை நான் ஸ்பெஷலா எழுதி வச்சிருக்கிறேன். ஆமென். உனக்கு வியாதி இருக்கு, இருக்கட்டும். பிரச்சனை இருக்கு, இருக்கட்டும். கடன் இருக்கு, இருக்கட்டும். பொருளாதார நெருக்கடி இருக்கு, இருக்கட்டும். ஆனா அது எல்லாவற்றை விட உன் பேர் ஆண்டவருடைய இருதயத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு ஆமை சத்தமை சொல்லுவாயாக. நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன் மேல புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருட்டாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் உனக்கு கொடுப்பேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் பார்வையில கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் பார்த்தபோது உலகம் பார்க்கிற விதமாய் அல்ல உன்னை நான் பார்ப்பது, உன் குடும்பம் பார்க்கிற விதமாய் அல்ல நான் உன்னை பார்ப்பது. ஆமென்.
அவர்கள் உன்னை வேறு விதமாய் பார்ப்பார்கள். நானோ உன்னை பார்க்கிற தேவன், உன்னை காண்கிற தேவன், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என் பார்வைக்கு நீ அருமையானவன், நீ அருமையானவன். ஆமென். மகளே, மகனே, உன்னை மட்டும் நான் பேர் சொல்லி அழைச்சேன். என் பார்வையில நீ அருமையானவன், நீ அருமையானவன். ஹல்லேலூயா. உன் குடும்பம் அருமையான குடும்பம். ரிகபல சந்தோர திகலே ஹால ஓ ஹalleluya 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 ஹalleluya. பொல்லாத பிசாசே, உனக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. அந்த சஜிகுமார்ங்கிற பேரை கர்த்தர் கூப்பிட்டு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. சஜிமாங்கிற பேரை கர்த்தர் இருதயத்தில் விசேஷமா வச்சிருக்கிறாரு. உங்க ஒவ்வொரு பேரும் அப்படித்தான், ஒவ்வொரு பேரும் அப்படித்தான். ஆமென். உலகத்துல உனக்கு கெட்ட பேரு, குடும்பத்துல உனக்கு கெட்ட பேரு, உன் தேசத்துல உனக்கு கெட்ட பேரு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாருடைய பார்வையிலும் உனக்கு கெட்ட பேரு. ஆனால் என் பார்வையிலே நீ அருமையானவன், என் பார்வையிலே நீ அருமையானவன். ஆமென். என் பார்வையிலே நீ அருமையானவன். You are special, you are special, so I call your name. Amen, amen. You are special for me. Hallelujah. எனக்கு நீ விசேஷமானவன், எனக்கு நீ விசேஷமானவன். Hallelujah. உலகம் உன்னை குறித்து என்ன சொல்லுது அதை பத்தி யோசிக்காதே, அதை பத்தி கவலைப்படாதே, அதை பத்தி நினைக்காதே. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் பார்த்தேன், என் பார்வையில் நீ அருமையானவன், என் பார்வையில் நீ அருமையானவன். ஹல்லேலூயா. சாப்பிட வழி இல்லதான், பரவாயில்லை, கர்த்தருடைய பார்வையில் நீ அருமையானவன். பட்டினி இருக்குதான், பரவாயில்லை, கர்த்தருடைய பார்வையில் நீ அருமையானவன். அழகு இல்லதான், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பரவாயில்லை, என் பார்வையில் நீ அருமையானவன். ஆமென். எனவே நீ கனம் பெற போகிறாய். இந்த மாதம் முழுவதும் நீ போகிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல நீ கனம் பெறுவாயாக, இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தருடைய பார்வையில் நீ அருமையானவன். ஹalarikalekadi உடபலபல சம்புனமனபதி ரிதிரிகலபல ஜனமனபல ரிதிரிதிகமன சம்புலதர சுதரிகடகதகல. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நான் உன்னை சிநேகித்தேன். சொல்றது யாரு? கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. சொல்றது யாரு? ஏசப்பா சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். ஒரு அல்லே சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இல்ல, நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லே சொல்லுங்களே, ஹல்லேலூயா. ஓ, சத்தமாய் சொல்லுங்களே, ஹல்லேலூயா. ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். இந்த சபைக்கு கர்த்தர் கொடுப்பாராக, இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் கொடுப்பாராக, நம்முடைய கிளை சபைகளுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. என் பார்வையில் நீ அருமையானவரானபடியால். ஆமென், ஆமென், ஆமென். உடபல சங்கலபலபதி. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். ஹல்லேலூயா. நான் வடக்கை நோக்கி சொல்ல போகிறேன், கொடுன்னு சொல்ல போகிறேன். கர்த்தர் சொல்ற, கொடுன்னு சொல்ல போறாரு. ஆமென்.
அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆமென். இவனுக்கு நன்மை கொடுக்க மாட்டேன், விடுதலை கொடுக்க மாட்டேன், உயர்வை கொடுக்க மாட்டேன், ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அப்படி சொல்லுகிற, அப்படி சவால் விடுகிற எல்லா அந்தகார வல்லமையை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் சொல்ல போகிறார், ஏ கொடு, என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது கொடு. வானம் மழையை கொடுப்பதாக, ஆசீர்வாதமான மழை பெய்வதாக. showers of blessing இந்த குடும்பங்கள் மேல் இயேசுவின் நாமத்தில் பெய்வதாக. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிற தேவன், உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிற தேவன் யார? கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகளை. நீங்க என்ன பண்றீங்கன்னா, வாசல் வழியா வராத திருட்டு நாய்கள் பேச்சுக்கெல்லாம் செவி கொடுக்குறீங்க. அதுவும் ஆத்மாவையும் கெடுத்து ஒன்னையும் கெடுத்து. எதுக்கு எதுக்கு செவி கொடுக்கணும்னு ஒரு விவஸ்தை முதல்ல நமக்கு வேணும். எங்க பாஸ்டர் அடிக்கடி என்று சொல்லுவாரு, எங்க பாஸ்டர், நான் உங்களை போல விசுவாசியா தானே இருந்தேன், எங்க பாஸ்டர் அடிக்கடி ஒன்று சொல்லுவாரு, ஸ்தோத்திரம், உன்னுடைய செவியை விருத்த சேதனம் பண்ணு. அப்படின்னா என்ன? இந்த செவிக்கு உள்ளே போகிறது தேவையானது மட்டும் உள்ளே போவதா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்ம வாழ்க்கை எதனால் கட்டுப்படுத்தப்படும்? கண்டதும் கேட்டதும். மனசு முழுக்கும் எது போய் நிரம்பும்? கண்டதும் கேட்டதும். செவிக்குள்ள நம்ம கேட்கிற காரியங்கள் அது நம்ம வாழ்க்கையை மாற்றும். அதனால தேவையில்லாததை கேட்க போகக்கூடாது. இங்க இருக்கிற யாராவது யாரை பத்தியாவது என்ன குறை சொல்ல வரும்போது நாம் கோவப்பட்டு அப்பமே 4 திட்டு அப்படி திட்டு பார்த்துருக்கீங்களா? பெற்றோர்கள் பிள்ளைகளை பத்தி என்ன சொல்ல வருவாங்க, கம்ப்ளைண்ட் சொல்ல வருவாங்க, பிள்ளைய நிறுத்திக்கிட்டே பேசுவாங்க. நான் உடனே என்ன பண்ணுவேன்னு நீ உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுவேன்? அந்த பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை திட்டுவேன். வேலை பார்த்து போங்க. ஆமா தானே? உங்களை திட்டிருக்கேனா இல்லையா? உங்க மகளை பத்தி என்கிட்ட வந்து பேசும்போது எத்தனையோ தடவை திட்டிருக்கேன். அந்த பெற்றோர் சொல்லுத கம்ப்ளைண்ட் பிள்ளை மேல இருப்பது எனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அது போட்டுட்டு வர ட்ரெஸ் ஒன்ன சொல்லலாமா? ஒன்ன சொல்ல என்ன போட்டுட்டு வர ட்ரெஸ், நான் இது அடிக்கடி இங்க பேசியிருக்கிறேன். நாம உட்கார்ந்து இருக்குது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுக்கு முன்பாக. கொஞ்சம் யோசிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க நின்னு உன்னை பார்க்கும்போது உன் அவலட்சணம் வெளியே தெரியாதபடி யோக்கியமான வஸ்திரத்தை நீ தரிப்பாயாக. ஒன்று கூட சொல்லுகிறேன், இங்கு நின்று கர்த்தர் உன்னை பார்க்கும்போது உன் அவலட்சணம் அவர் கண்ணுக்கு தெரியாதபடிக்கு யோக்கியமான வஸ்திரம் தரிப்பாயாக. தகுதி இல்லாதது நம்ம சபையில் அப்படி ஒண்ணுமே இல்லை. அப்படி இருந்தா நான் நேரா சொல்லிடுவேன், இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நீங்க ஆராதனைக்கு வந்தா போதும்னு சொல்லி கூட திருப்பி அனுப்பியிருக்கேன். சிலருக்கு இது கோபம், எங்களை மட்டும் குறி வச்சு அப்படியே சொல்றாரு. நோ, நெவர். உங்களை மட்டும் குறி வச்சு எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? என்ன லாபம் கிடைக்க போகுது? ஒரு லாபம் இல்லை. என்னுடைய ஒரே குறிக்கோள் இந்த ஸ்தலம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருப்பதாக. ஆமென். இந்த ஆராதனை கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருப்பதாக. உன் பேச்சு கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருப்பதாக. ஒரு அல்லேலூயா கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்களே பாபாமே. ஆமென். சத்தமாய் சொல்லுங்களே ஹல்லேலூயா. எல்லா விதத்திலையும் மாமியாரை பத்தி மருமகள், மருமகளை பத்தி மாமியார் என்ற பேச வந்து அப்பவே
அப்படியே விரட்டி போடுவேன், ஓடி போயிரு. எதுக்கு? ஒரு நபரை பத்தி காதுல குறை பேசும்போது அந்த நபரை பத்தி நம்ம அறியாமலே நம்ம மனசுக்குள்ள தப்பான எண்ணம் வந்துடும். அப்ப இதெல்லாம் கேட்க போக கூடாது. நீ கேட்க கேட்க அந்த நபர் மேல உனக்கு ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். கேட்காம இருந்தாலும் உன் கண் கர்த்தருடைய கண்ணா இருப்பதாக. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அந்த ஆடுகளை கர்த்தர் வெளியே கொண்டு போவார். ஆமென். நீ கிணட்ட தவளையாய் இங்க இருக்க வேண்டிய ஆடல்ல. நீ வெளியே வருவாயாக, வெளியில் வந்து மேய்வாயாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆமென். வெளியே வந்து ஊழியம் செய்வாயாக. கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு போகிறார். ஆமென். வெளியே கொண்டு போகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிங்க. இந்த மந்தைக்குள்ளே இந்த மேய்ப்பன் வரும்போது காவல்காரன் வாசலை திறந்தானா இல்லையா? என்னங்க பேசுறீங்க? முதல் வசனத்திலே அப்படி இருக்குதானே? நல்ல மேய்ப்பனுக்கு வாசல் வழியாய் வருகிறவருக்கு காவல்காரன் என்ன திறக்கிறான்? வாசலை திறக்கிறான் தானே? அப்ப இந்த மந்தையின் வாசல் திறந்திருக்கா பூட்டி இருக்கா? இவ்வளவு நாள் பூட்டி தான் இருக்கு. இயேசு என்கிற நல்ல மேய்ப்பன் வந்தபோது இயேசுவுக்காக வாசல் திறக்கப்பட்டது. ஆமென். இப்ப உள்ளே வந்தவர் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அடைபட்ட வாசலுக்குள்ளே நீ இருக்க வேண்டியவன் அல்ல. எனக்காக திறக்கப்பட்ட வாசல் உனக்காகவும் திறக்கப்படுவதாக. ஆமென். 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 அடைபட்ட தொழுவத்துக்குள்ளே நீ இருக்க வேண்டியவன் அல்ல. நீ வெளியே வருவாயாக. உன்னை நான் வெளியே கொண்டு போகிறேன். உனக்கான ஒரு வாசல் திறக்கப்பட போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். திறக்கிறது. இத்தனை காலம் அடைபட்டிருந்த வாசல் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளுக்காக, தேவன் பேர் சொல்லி அழைக்கிற ஆடுகளுக்காக வாசல் திறக்கப்படுவதாக. உன்னை கூட்டிக் கொண்டு போகிறவர், உன்னை அழைத்துக் கொண்டு போகிறவர் அவர் உண்மை உள்ளவர். அவர் உன் கையை பிடிச்சிருக்கிறாரு. முடிவு பரியந்தம் அவர் உன்னை நடத்துவார். உன் கையை பிடிச்சிருக்கிறவர், உன்னை நடத்துகிறவர், உன்னை வெளியே கொண்டு போகிறவர், உன்னை கைவிட மாட்டார். உன்னை வழியிலே விட்டு விட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு போவாராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு போவாராக. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் வெளியே கொண்டு போவாராக. கண்களை மூடுவோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு போகட்டும். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு போகட்டும். கண்களை மூடி இயேசுவின் முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள கர்த்தாவே, உமக்கு செவி கொடுக்கிற, உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடாக என்னை மாற்றுவீராக ஐயா. உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு ஆடாக என்னை மாற்றுங்கப்பா. ஜெபமனுங்க பார்ப்போம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடாக என்னை மாற்றுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. மாற்றுங்கன்னு ஜெபிக்கிறேன்.
ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஐயா. சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடாய் மாற்றுங்க தகப்பனே. நாங்கள் யார் யார் பேச்சுக்கெல்லாமோ செவி கொடுக்கிறோம், ஆனால் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஐயா, மாற்றுங்க ஐயா, மாற்றுங்க ஐயா. ஜோமனுங்க பாப்பா, மாற்றுங்க ஐயா, மாற்றுங்க ஐயா. அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவும் இரக்கங்களை பாராட்டுகிறவருமாய் இருக்கிற பரிசுத்தம் உள்ள நல்ல கர்த்தாவே, ஏசப்பா, எங்களுக்கு தேவன் தந்திருக்கிற நல்ல தருணங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கர்த்தர் பேசினீரே, ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு தந்தீரே, அதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. உம்முடைய பலத்த துருகம், உம்முடைய பலத்த கரம் எங்களுக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் இரக்கம் பாராட்டி இந்த மாதம் முழுவதும் தமது பிள்ளைகளை தேவன் நடத்துவீராக, தமது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, தமது பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்க இரக்கம் பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரலோகத்தின் நல்ல பிதாவே.